வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டுக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ராசி பலன்களில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்கக்கூடியது தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. இதில் ராகு மாறி வேற ஒரு ராசிக்கு போகிறதும், கேது மாறி இன்னொரு ராசிக்கு போகிறதும் நம்ம வாழ்க்கையில் வேலை, குடும்பம், பொருளாதாரம், மனநிலை, திருமணம் எல்லாமே பாதிக்கப்படும். இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி ராகு பெயர்ச்சி நடந்திருக்கு. ஸோ ராகு மீன ராசியிலிருந்து கிளம்பி கும்பராசிக்கு வராரு. அதே நேரம் கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போகிறாரு. ஸோ இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வித்தியாசமான பலன்களை தரப்போகுது. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு, சிலருக்கு உறவுகளில் சிக்கல், சிலருக்கு திருமண சந்தர்ப்பம் ஏற்படும், சிலருக்கு அதிர்ஷ்டம் வந்து சேரும். முதல்ல கும்பராசி. கும்பம்னு எடுத்தாலே துன்பம்னு தான் நினச்சிக்கிறாங்க. எங்கே எனக்கு நல்லது நடக்க போகுது, நான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன், லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் கூட நடக்க மாட்டேங்குதுன்னு நிறைய கும்பராசிக்காரங்க புலம்புறது கேட்டிருக்கோம். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை தான் தரும். இப்போ ராகு மீன ராசியிலேருந்து நேராக தன்னோட ராசியான கும்பராசிக்கே வராரு. ஸோ கும்பராசிக்கே வர்றதுனால ராகு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அதே நேரம் கேது கன்னி ராசியை விட்டு உங்கள் 7ஆம் இடமான சிம்ம ராசிக்கு போகிறாரு. இது ஒரு பெரிய மாற்றம். ராகு கேது மாதிரியான சாயா கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சுமார் 18 மாதம் தங்கி நம்ம வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவாங்க. முதல்ல வேலை மற்றும் தொழில் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். முக்கியமாக நீங்கள் லாஸ்ட்டு 1.5 வருஷமாக ஏதாவது வேலையில் ரொம்ப சிக்கல் பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த நெருக்கடி இப்போ கம்மியாகும். ராகு நேராக உங்கள் ராசிக்கே வந்திருக்கிறதுனால புதிய வேலை வாய்ப்பு, புதிய பதவி உயர்வு இதெல்லாமே சாத்தியமாகும். ஸோ சிலருக்கு வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ராகுவே உங்கள் ராசியில் இருக்கிறதுனால டெசிஷன் எடுக்கும் போது பார்த்து தான் எடுக்கணும். இது சரியா இல்லையா நீங்கள் கரெக்டாக டெசிஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எடுக்கிறது நன்மை தரும். தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம். ஆனால் பிஸ்னஸ் ரிஸ்க் எடுத்தாலே போதும், நஷ்டமாகலாம். ஆனால் பிளான் பண்ணி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரும். பணம், வருமானம் பற்றி ராகு வர்றதுனால கண்டிப்பாக அன்எக்ஸ்பெக்டடான இன்கம் வரும். அதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் சேமிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கேது எதிரி இடத்துக்கு போகிறதுனால சில அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸ் வரலாம். உதாரணத்துக்கு வீடு பழுது பார்க்குறது, ட்ராவல், ஹாஸ்பிட்டல், டேக்ஸு, லோன்ஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது நல்லது. அதிகமாக செலவழிக்காமல் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மையே தரும். அடுத்ததாக உறவுகள், காதல், திருமணம். சிலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது புதிய உறவு லைஃப்பில் வரக்கூடும். இது ஒரு நல்லதா கெட்டதான்னு நீங்கள் பார்த்து தான் யோசித்து முடிவெடுக்கணும். உண்மையாக பாசத்தோட ஒரு உறவு லைஃப்பில் உங்களுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கம்யூனிகேஷன் கரெக்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. திருமணம் பற்றி சொல்லணும்னா கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்திருக்கலாம், தாமதங்கள் வந்திருக்கலாம். ஆனால் 2025ஆம் ஆண்டு கடைசி மற்றும் 2026 ஆரம்பத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மேட்சஸ் ஃபிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறவங்களுக்கு திடீர்னு சம்பந்தம் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக உடல்நிலை, ஆரோக்கியம். ராகு உங்கள் ராசியிலே வந்திருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி பல நாள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நைட்டு தூக்கமே வராது, ஆங்ஸைட்டி வரலாம், கோவம் அதிகமாகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும், யோகா பண்ணணும், வாக்கிங், எக்ஸசைஸ் எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். பரிகாரம் ராகு கேது பயிற்சினாலே நவகிரகம் கோயிலுக்கு போயிட்டு ராகு கேதுவுக்கு பூஜை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் நவகிரக ஸ்லோகம் சொல்கிறது, திருநீர், அர்ச்சனை இதெல்லாமே நல்ல வைப்ரேஷன் தரும். ஆனால் டெய்லி கும்பராசிக்காரங்க ஹனுமன் சாலிசா கேட்டே ஆகணும். முக்கியமாக கும்பராசிக்காரங்க இதை பண்ணியே ஆகணும். வேலையில் நிம்மதி ஏற்படும். இதை கேட்குறதுனால மன அமைதியும் உண்டாகும். முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமையில் ஹனுமன் கோயில் போயிட்டு வாங்க, மன அமைதி கொடுக்கும். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி சில பேருக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய உறவுகள் வரும், திருமணங்கள் கைகூடும். ஆனால் அதே சமயம் தீர்மானங்கள் எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும், செலவுகளை கட்டுப்படுத்தணும். நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும்.